ஹாய் ஆர்டிஎஃப், வெல்கம் டு மை சேனல். ஆர்டிஎஃப் காலையில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஜம்முன்னு கழுவி வச்சு நம்ம கூட பையன் இருந்தான்ல, குட்டி பையன், எங்கள் அக்கா பையன், அவன் தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். கழுவுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போது வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக கேட்குதான்னு தெரில. கரெக்டாக கேட்கும் நம்பிக்கை இருக்குது, எடுப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் எல்லாம் எதுக்குடா ராசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இப்போ க்ளவுஸ் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் ஆர்டிஎஃப். அது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே எடுத்து போட்டு ரவுண்ட்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். வண்டியெலாம் கழுவும்போது செம்ம ஃபீலாக இருந்துச்சு, வேறு லெவல் ஃபீல். வண்டி கழுவுங்க, நீங்கள் சர்வீஸுக்கு கொடுத்து சர்வீஸ்க்கு வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தா சர்வீஸ் பண்ணிடுறாங்க, அது வேறு. ஆனால் நம்ம கையில் நம்ம பைக்கை வந்து கழுவுறதுன்றது செம்ம ஒரு ஃபீலு. கழுவிட்டு அப்படியே ராக்கெட்டாட்டு பறக்க வேண்டியதான். வண்டி வந்து ஒரு வாரம் கழித்து வண்டி எடுத்தோடனே செம்ம பவராக இருக்குது. ஒரு வாரம் ஓட்டவே இல்லை வண்டி. ஒரு வாரம் ஓட்டாமல் இப்போ எடுத்து ஓட்டினோடனே செம்ம பவர், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி. இந்த விலாக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி இல்லை, ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்ட்ஸ், அவ்வளோதான். பைக்கெல்லாம் காலையில் கழுவி முடிச்சு, ஞாயிற்றுக்கிழமை போனால் நான் என்ன பண்ணுவேன்னா இதுதான். ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சு காலையில் உட்காந்துட்டு வண்டியெல்லாம் கழுவிட்டு ஜாலியாக ரவுண்டு, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் கிளம்ப போகிறேன். செல்லு வேறு மேலே வச்சுதான் எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம அந்த சைடு போகலாமா, பார்க் சைடு போய்ட்டு அப்படியே ஜாலியாக ரவுண்ட் போயிட்டு. ஆர்டிஎஃப் புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. டியூக்கு வந்து ட்ராவல் இப்படி தான் இருக்கும்னு. அட்டன்லாம் செகண்டெல்லாம் அப்படியே 40 அது அசால்ட்டாக தொடுவோம். ஆமாம், இந்த க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்டுறது செம்ம ஒரு ஃபீலாக இருக்குது, பறக்குது வண்டி, அது தாட்டம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள், ப்ரோ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து கேஸ்ன்னு சொல்லாத ப்ரோ அதிகமாக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே ப்ரோ, நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப தேங்க்யூ நீங்கள் சொன்னதுக்கு. இன்னொருத்தர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, ப்ரோ நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு போட்டிருந்தாரு. சூப்பர் ப்ரோ, எனக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் சப்போர்ட் பண்ணு ப்ரோ. இன்னொருத்தவங்க வந்து என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ மைலேஜ் லோக்கல் மைலேஜ் செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரோ கண்டிப்பாக செக் பண்ணிடுறேன். லோக்கல் மைலேஜ் வந்து நான் லோக்கலில் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிடுறேன். அது பிரச்சனை இல்லை, செக் பண்ணிடுறேன். வாங்க, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் வருது, ஃப்ரெண்ட்ஸு காய்ஸு, அதுதான். இப்போல்லாம் நம்ம ஒரே சேனலில் ஆர்டிக் ஆர்டிஎஃப் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஆர்டிஎஃப் நீங்கள் வந்து வண்டி கழுவுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் போடுறேன் ஆர்டிஎஃப், நான் வந்து ஷார்ட்டில் போகிறேன் ஆர்டிஎஃப். நீங்கள் போய் அதை பாருங்கள். அதை பார்த்து நான் பேசுகிறது எல்லாம் நல்லா இருக்குதா, தம்பி நீ இப்படி பேசாத தம்பி, அப்படி பேசு தம்பின்னு சொன்னீங்கன்னா ஆர்டிஎஃப் நான் சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் ஆர்டிஎஃப், சரி யாருக்கும் இல்லை, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதும். ரோட்லலாம் ஆர்டிஎஃப் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் கேமரா வச்சுட்டு போவாங்க. நான் செல்லு வச்சுட்டு போகிறனால இந்த பிரேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஃப் பூந்து போவாங்க இருங்க, அவ்வளோதான். ஆர்டிஎஃப் சிக்னலு, ஐயோ ஆர்டிஎஃப் ஸ்டூலே வந்துடுச்சு. ஆர்டிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூலேஸில் அவர் நின்றுச்சு. ஆர்டிஎஃப் அது கட்ட முடியல. ஆர்டிஎஃப்
250 ஒன்று போச்சு பார்த்தீங்களா? ஆப்போசிட்டில் சூப்பரான ஆர்டிஎஃப். ஆர்டிஎஃப் க்ளவுஸ் போட்டு ஆர்டிஎஃப் ஷூலேஸே கட்ட முடியல. சிக்னல் எடுத்துட்டாங்க. ஆர்டிஎஃப் என்னதான் வீட்டு கஷ்டம் இருந்தாலும், லவ் ஃபெயிலியரு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஆர்டிஎஃப் பைக் ட்ராவல்னு ஒன்று போனீங்கன்னா எல்லாம் மறந்துடும். வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வீட்டு கஷ்டம் தான் ஆர்டிஎஃப். வீட்டு கஷ்டம்னா சொல்ல வேண்டிய கஷ்டம் இல்லை, ஜாலியாக போய்ட்டுருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்லேக்கு ஏதோ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்டிஎஃப் நான் சொல்லிடுறேன். ஆர்டிஎஃப் பஸ் காரெலாம் பறக்கிறாரு. ஆர்டிஎஃப் லைட்டாக ஒரு ரோட்டை ஓட்டி பார்க்கலாம். ஆர்டிஎஃப் வேணான்னு தோணுது, போகலான்னு தோணுது. ஆர்டிஎஃப் வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகாதான்னு தெரியல. ஆர்டிஎஃப் ஆனால் க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்ட வேறு லெவலில் இருக்குது. ஆர்டிஎஃப் செம்மையாக இருக்குது. சண்டே தான் செம்ம கூட்டமாக. சண்டே அன்னைக்கு வீட்டில் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் தான் ஆர்டிஎஃப் ரோடெல்லாம். ஆனால் நாம் வந்து ராக்கெட் ஆச்சு பூந்து விட்டு விளாண்டுருவோமே. ஆர்டிஎஃப் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆர்டிஎஃப் சரிங்களா? கீழே தான் போலீஸ் பிடிப்பாங்க, அதனால் நம்ம கீழே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ போடலாம். கீழே தான் ஆர்டிஎஃப் இங்கே போலீஸ் பிடிப்பாங்க, நம்ம கீழே போகலாம். ஏன்னா வந்து நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அதனால் பிடிச்சாக்கா 1000 ஃபைன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைன் போட்டால் மட்டும்தான் பிரச்சனை, மித்தபடி பிரச்சனையே இல்லை. ஆனால் பைக் ஓட்டுறதுலாம் வேறு லெவலில் ஆர்டிஎஃப் ஜாலியாக காத்தாட்டம் போயிட்டே இருக்குது. ஆர்டிஎஃப் நான் நிறைய பேசுகிற எடிட்டிங்கில் ஆனால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதான் அப்படியே நிற்கும் சடன்லேயே போய். ஆர்டிஎஃப் சிக்னல் போட்டிருக்காங்க. நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்னா இதுக்குள்ளே போனால் பஸ் ஸ்டாண்டு முன்னாடியே சிக்னல் போட்டிருக்கு. ஆட்டோ கார்லேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. இப்படி போய் ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடி பறந்துட்டு ஆர்டிஎஃப் ஆஃப் ஆகிடுச்சு. ஆர்டிஎஃப் டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஆர்டிஎஃப் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகாதனால நாங்கள் வந்து என்ன தான் போய் நிற்போம்னா டக்குன்னு வண்டி நின்றுது. ஆர்டிஎஃப் வண்டி ஸ்கிட் ஆச்சுன்னா அந்த பயம், வண்டி ஸ்கிட் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஏபிஎஸ் மட்டும் பேக் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணிட்டா ஆர்டிஎஃப் டக்குன்னு வண்டி ஸ்கிட் ஆகுது. ஆஃப் பண்ணி ஓட்டி பார்த்தேன். நீங்கள் வந்து இன்னொரு ப்ரோ சொல்லியிருந்தாங்க, ப்ரோ டெய்லி வீடியோ போடுங்க ப்ரோ. அவ்வளோதான். ஆர்டிஎஃப் பார்த்தீங்களா, சைடில் பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஏறிடுவாங்க. டெய்லி வீடியோ போடுப்புறோன்னு சொல்லியிருந்தீங்க ஆர்டிஎஃப் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போனால் மட்டும்தான் என் வண்டி லீவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும். ஒரு நாள் லீவ் போட்டால் கூட கொஞ்சம் தடுங்கலாகி போயிடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வீடியோ போட பார்க்குறேன். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக.
அடுத்தது எங்கெங்கே ட்ரிப்பு போகலாம் எதுன்னெலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஆர்டிஎஃப். ஜாலியாக இருக்கான், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். இதுதான் பார்க் ஆர்டிஎஃப். ஐயோ அந்த சைடு இடம் இருக்கான்னு சொல்லி கட்டு இல்லை ஆர்டிஎஃப், கட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பா க்ளவுஸ் போட்டு ஓட்டாங்களா ஆர்டிஎஃப். இது வழியாக தான் போனேன் ஆர்டிஎஃப். அப்படி சுற்றி வந்தேன். கரெக்டாக இங்கே அந்த லேடிஸ்லாம் வந்தாங்க, கரெக்டாக வண்டி நியூட்ரு ஆயிடுச்சு. இங்கே ஆர்டிஎஃப். ஆனால் நீங்கள் வந்து எம்டி வச்சுருந்தாலும் டியூக் வச்சுருந்தாலும் நிப்பாட்டுறப்போ வந்து இந்த ரெட் பாயிண்டில் மட்டும் விட்டு அடிக்கும் பார்த்தீங்களா பாயிண்ட்டு, அப்படி வந்து நிப்பாட்டிடாதீங்க வண்டியை. உங்களுக்கு ஃபீல் கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். ஆனால் நீங்கள் வந்து அப்படி மட்டும் நிப்பாட்டாதீங்க. வண்டி இழுத்து ஓட்ட சூப்பராக இருந்தாலும் இழுத்து ஓட்டிகிட்ருக்கேன் ஆர்டிஎஃப். ஆனால் ஒருத்தர் டியூக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து ஓட்டி தான் கிளச் பிளேட் போயிடுச்சாமா, செகண்ட் சர்வீஸ் விட்ற வரைக்கும் ஆர்டிஎஃப். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்லாம் போயிடுச்சாமா. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே டாப் ஸ்பீடு, செகண்ட் கீழே டாப் ஸ்பீடில் செக் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபாக செக் பண்ணுங்கள். ஆர்டிஎஃப் இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கையில் கூட வலிக்கல, இந்த கையில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கிட்ட வலிக்குது. முன்னாடி முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து வலி எடுக்குது. பாய் சும்மா வீடியோ விளாக் வாரத்தில் ஒரு நாள் யூடியூப்பில் வாரத்தில் ஒரு நாள் யூடியூப்பில் வீடியோ எப்படின்னா டியூக்கை பற்றி இந்த மாதிரி சண்டே நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அது சின்னதாக ஷார்ட்டாக ஒன்று போடுவேன். கிலோமீட்டருக்கு ஆர்டிஎஃப். அவ்வளோதான் நம்ம விளாக் முடிய போகுது. ஆர்டிஎஃப் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு எங்கே டூருக்கு போனாலும் அமௌண்ட் எடுத்து வச்சு தான் போகணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு டூர் போய் எல்லாம் ஜாலியாக காட்டுறேன். நம்ம மோட்டோ விளாகை வந்து இதுக்கப்புறம் பெருசாக தொடர்ந்து பெருசாக கொண்டு போகலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் கொண்டு போவேன்.
நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்டிஎஃப் ஆசிக் ஆர்டிஎஃப்னு இருக்கிறனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஆர்டிஎஃப் ஒரு 4 ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணாங்க, சூப்பரு, நல்ல கமெண்ட் தான் சொன்னாங்க. 4 பேருமே 4 பேர் கமெண்ட் பண்ணுறப்ப நல்ல கமெண்ட் தான் சொன்னாங்க. ஓகே ஆர்டிஎஃப், பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. கை பார்த்தீங்கன்னா டேப்பு பாருங்க, இந்த இடம் வந்து ரொம்ப வலி எடுக்குது இந்த க்ளவுஸில். அப்படி என்னதான் இருக்குன்னு தெரில, பின்னாடி பார்ப்பேன். தம்பி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி எது இல்லை டேப் கொஞ்சமாக தான் இருக்குது, இருந்தாலும் வலிக்குது. ஓகே ஆர்டேப், ஓகே பாய். கடைசியாக வீடியோ எப்படி முடிக்குதுன்னு எனக்கு தெரில. ஸோ எல்லோரும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஓகே ஆர்டேப், பாய்.